எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் மேக்ஸ் சேனல். உங்களுக்கு 12th சிபிஎஸ்சி கண்டினியூட்டி அண்ட் டிஃபரன்ஷியபிலிட்டி சாப்டரில் மிஸ்லினியஸ் எக்ஸசைஸில் 15th சம் சொல்லித்தரேன். இஃப் எக்ஸ் மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு சி ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரூவ் தட் சம். இது என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா டிஒய் 1 ப்ளஸ் டிஒய் பை டிஎக்ஸ் ஹோல் ஸ்கொயர் பவரில் 3/2ன்னு கொடுத்துருக்காங்க டிவைடட் பை டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர். ஸோ இது வந்து இஸ் ஏ கான்ஸ்டன்ட் இண்டிபெண்ட் ஆஃப் ஏ அண்ட் பி. இப்போ இண்டிபெண்ட் ஆஃப் ஏ அண்ட் பின்னு இருக்கணும்னா கண்டிப்பாக ஏபி டேர்ம் இருக்கக்கூடாது. இதில் வேறு என்ன கான்ஸ்டன்ட், சின்ற கான்ஸ்டன்ட் தான் இருக்கிறனால ஸோ சியில் ஆன்சர் வரும். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் எழுதிக்கிறேன். Differentiating both sides x minus a square plus y minus b whole square equal to c square. So differentiating both sides with respect to x பண்ணோன்னா இப்போ இங்கே 2 இங்கே வந்துடும். எக்ஸ் இப்போ இதில் வந்து இந்த ஃபார்முலா பவரில் இருந்தாலே இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் பவர் என் இந்த ஃபார்முலா இருந்தால் என் எக்ஸ் பவர் என் மைனஸ் 1. ஸோ அது யூஸ் பண்ணலாம். இதில் ஏபின்றது கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 ஆகிடும். அப்புறம் ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் எங்கே ஒய் டிஃப்ரென்ஷியேட் பண்ணாலும் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1ன்னு போட்டுக்கலாம். டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸு மட்டும் இருந்தால் 1 போட்டுக்கலாம். ஒய் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ அது வேறு வேரியபிள்னால டிஒய் பை டிஎக்ஸ்ன்னு போட்டுக்கணும். அந்த இடத்துல கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ 0 ஆகிடும். இப்போ இதில் இந்த ஃபார்மில் எக்ஸ் பவர் என்ன என் எக்ஸ் பவர் என் மைனஸ் 1. இதில் 2 எக்ஸ் மைனஸ் ஏ பவர் 2 மைனஸ் 1. ஸோ செயின் ரூல்னால இது பண்ணிவிட்டு அப்புறம் ப்ராக்கெட்குள்ளே உள்ளது டேர்ம் பண்ணணும். எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. இதில் கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 ஆகிடும். ப்ளஸ் இதுலேயும் இதே ஃபார்மில் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஒய் டேர்ம் இப்போது என் எக்ஸ் பவர் என் மைனஸ் 1 2 ஒய் மைனஸ் பி பவரில் 2 மைனஸ் 1. ஸோ ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ டிஒய் பை டிஎக்ஸ் கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 ஆகிடும். ஸோ 2 வெளியே காமனாக இருக்குது. இதில் வந்து நமக்கு டிஒய் பை டிஎக்ஸ் தான் வேணும். அதனால் இது எக்ஸ் ஃபஸ்ட்டு சிம்ப்ளிஃபை பண்ணிக்கலாம். எக்ஸ் மைனஸ் ஏ ப்ளஸ் 2 இன்ட்டு ஒய் மைனஸ் பி இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த டேர்ம் இந்த பக்கம் கொண்டு போயிடலாம். 2 இன்ட்டு ஒய் மைனஸ் பி இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2 இன்ட்டு இது இந்த பக்கம் வந்ததுன்னா மைனஸ் ஆகிடும் எக்ஸ் மைனஸ் ஏ. ஸோ 2 கேன்சல் ஆகிடும். டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஏ டிவைடட் பை ஒய் மைனஸ் பி. ஸோ நமக்கு டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் டேர்மும் வேணுன்றனால இதை வந்து திருப்பியும் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். இதில் 2 டேர்ம் இருந்தாலே யூ பை வி மெத்தட். அதுக்கு இதுதான் ஃபார்முலா வி யூ டேஷ் மைனஸ் யூ வி டேஷ் பை வி ஸ்கொயர். இந்த ஃபார்முலா தான் இதில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு வினா ஒய் மைனஸ் பி யூ டேஷ் இந்த மைனஸ் வெளியே இருக்குது, அது அப்படியே வெளியே இருக்கட்டும். இது மட்டும் பண்ணலாம். லாஸ்ட்டாக அந்த மைனஸை உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். யூ டேஷ்னா எக்ஸ் மைனஸ் ஏ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. இது கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 ஆகிடும். ஸோ 1 மைனஸ் யூனா இது எக்ஸ் மைனஸ் ஏ அப்படியே இருக்கும். வி டேஷ் ஒய் மைனஸ் பி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டிஒய் பை டிஎக்ஸ் ஹோல் டிவைடட் பை வி ஸ்கொயர். வி ஸ்கொயர்னால் ஒய் மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர். ஸோ இந்த இடத்துல வந்து டிஒய் பை டிஎக்ஸ் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், இதை இந்த இடத்துல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் வெளியே இருக்குது ஒய் மைனஸ் பி இங்கே மைனஸ் இருக்குது எக்ஸ் மைனஸ் ஏ டிஒய் பை டிஎக்ஸ் என்ன இங்கே ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம், அதை யூஸ் பண்ண போகிறோம். மைனஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஏ பை ஒய் மைனஸ் பி. கீழே வந்து ஒய் மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது. ஸோ எல்சிஎம் எடுக்கிறப்போ இது இங்கே மல்டிப்ளை ஆகிடும் இந்த டிவிஷனில் இருக்கிறனால. இந்த மைனஸ் அப்படியே இருக்கட்டும். ஒய் மைனஸ் பி ஸ்கொயர்னு ஆகிடும். இந்த மைனஸும் ப்ளஸ் ஆகிடும். இங்கே எக்ஸ் மைனஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஏ ஸ்கொயர்னு ஆகிடும். ஹோல் டிவைடட் பை இங்கே ஒய் மைனஸ் பி இங்கே ஒரு ஸ்கொயர் இருக்குது, இங்கே ஒரு டேர்ம் இருக்கிறனால ரெண்டுலாம் சேர்த்து ஒய் மைனஸ் பி க்யூப்னு ஆகிடும். இப்போ இது கொஸ்டினில் ஒய் மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் வந்து சி ஸ்கொயர்னு கொடுத்தனால அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மைனஸ் சி ஸ்கொயர் பை ஒய் மைனஸ் பி
ஹோல் க்யூப். ஸோ இது வந்து டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர். இப்போ 2 டேர்மும் இப்போ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதெல்லாம் வந்து நம்ம எல்ஹெச்எஸ்ன்னு எடுத்துகிட்டு கொஸ்டினில் ப்ரூவ் தட்டில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நான் எழுதுகிறேன். எல்ஹெச்எஸ் 1 ப்ளஸ் டிஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் பவரில் 3/2 பை டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர். ஸோ 1 = 1 ப்ளஸ் டிஒய் பை டிஎக்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க மைனஸ் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ஆல்ரெடி எக்ஸ் மைனஸ் ஏ பை ஒய் மைனஸ் பி ஸ்கொயர். இங்கே பவரில் எல்லாத்துக்கும் சேர்த்து 3/2 டிவைடட் பை டி ஸ்கொயர் பை டிஎக்ஸ் ஸ்கொயர். இங்கே நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம் மைனஸ் சி ஸ்கொயர் பை ஒய் மைனஸ் பி க்யூப். ஸோ இதில் எல்சிஎம் எடுக்கிறப்போ இது இங்கே வந்துடும் ஒய் மைனஸ் பி ஸ்கொயர் இது ஸ்கொயர் பண்ணுறப்போ இதுவும் ப்ளஸ் ஆகிடும் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் ஏ ஸ்கொயர் ஹோல் டிவைடட் பை ஒய் மைனஸ் பி ஸ்கொயர். ஸோ இது பவரில் 3/2னால இங்கேயும் 3/2 இதுக்கும் 3/2 ஹோல் டிவைடட் பை இங்கே கீழே வந்து மைனஸ் சி ஸ்கொயர் பை ஒய் மைனஸ் பி க்யூப்னு இருக்குது. ஸோ இதில் இந்த 2 கேன்சல் ஆகிட்டு இந்த ஃபுல் டேர்ம் வந்து சி ஸ்கொயர் நம்ம கொஸ்டினில் கொடுத்துருக்கனால அதை யூஸ் பண்ணிக்கலாம். சி ஸ்கொயர் இங்கே வந்து இங்கே பவரில் வந்து சி ஸ்கொயருக்கு இப்போ இது ஃபுல்லாக சி ஸ்கொயர் பவரில் ஒரு 3/2 இருக்கும். இந்த 2 கேன்சல் ஆகிடும். இப்போ கீழே வந்து என்ன இருக்குன்னா ஒய் மைனஸ் பி க்யூப்னு இருக்குது ஹோல் டிவைடட் பை இது மைனஸ் சி ஸ்கொயர் பை ஒய் மைனஸ் பி ஹோல் க்யூப். ஸோ இந்த டேர்ம் அப்படியே கேன்சல் ஆகிடும். இப்போ இங்கே வந்து சி க்யூப் இருக்குது இங்கே மைனஸ் சி ஸ்கொயர்னு இருக்குது. சி ஸ்கொயர் கேன்சல் ஆகிட்டு வெறும் சி தான் இருக்கும். ஸோ மைனஸ் சி இதுதான் ஆன்சர். இதுதான் அவங்க இண்டிபெண்ட் ஆஃப் ஏ அண்ட் பின்னால ஏபியில் வரல மைனஸ் சியில் ஆன்சர் வருது. ஸோ இதுதான் ஆன்சர்.